வேலூரையே உலுக்கி போட்டது இந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தலைமறைவான அவங்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய பரிசு. தேடுதல் வேட்டையில இறங்கினவங்களை அதிர வைத்த பின்னணி. இன்னமும் இப்படிலாம் கூட நடக்குதா? அப்படி என்ன நடந்தது? வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் அது செப்டம்பர் 6, 2024 வேலூர் ஒடுக்கத்தூர் அப்படிங்கிற சேர்ப்பாடி ஊராட்சிக்கு அடுத்து உள்ள பொம்மன்குட்டையை சேர்ந்தவங்க தான் இந்த ஒரு கணவன் மனைவி. கணவரான ஜீவா வயது 30, மனைவி டயானா வயது 25. இவங்க 2 பேரும் தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 2 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில டயானா மீண்டும் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. டயானாவுக்கு சரியா 27ஆம் தேதி அன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையமான ஒடுக்கத்தூர்ல மீண்டும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்தப்போ டயானாக்கு ரத்த அளவு குறைவாக இருந்ததால அவங்கள வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றியிருக்காங்க. அங்க தாய்க்கும் குழந்தைக்கும் சிகிச்சை முடிஞ்சு சரியா 4ஆம் தேதி தாயும் குழந்தையும் மருத்துவமனையிலிருந்து அவங்களோட வீட்டுக்கு கணவரோட அனுப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 9 நாட்கள் சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன இவங்க எப்பவும் போல வழக்கமாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருந்த இவங்களுக்கு திடீர்னு இந்த ஒரு சமயத்தில் அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கேள்விகளையும் மன வருத்தங்களையும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது என்னன்னா, அவங்க ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதனால ஜீவாவும் டயானாவும் அதிருப்தியில் இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தால 2 பேருமே சோகம் அடைஞ்சு இந்த ஒரு செயலை செய்யலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி 2 பேரையுமே கொஞ்சம் பதட்டப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேரும் இந்த ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்த முடிவு பண்றாங்க. அது என்னன்னா, வெறும் பிறந்து 9 நாட்களே ஆன அந்த ஒரு பெண் குழந்தைய கொல்லலான்னு முடிவு பண்றாங்க டயானாவும் ஜீவாவும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஜீவா திடீர்னு வீட்டுக்கு வெளியில இருந்த அவங்களோட பப்பாளி மரத்தை வெட்டி அதில் வடிகிற பாலை எடுத்துட்டு வந்து டயானா கிட்ட கொடுத்துருக்காரு ஜீவா. இப்படிப்பட்ட ஒரு விஷம் கலந்த பாலை டயானா தன்னோட 9 நாட்களே ஆன பெண் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அதை குடிக்க வச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பச்சிளம் குழந்தைக்கு காது மூக்கு வாயின்னு சொல்லிட்டு அனைத்து பகுதிகளிலுமே ரத்தம் படிய தொடங்கியிருக்கு. ரத்தம் படிஞ்ச வழியே துடி துடித்து இறந்து போனது அந்த ஒரு பச்சிளம் குழந்தை. இதை பார்த்த 2 பேருக்குமே கொஞ்சம் கூட மனசு உறுத்தாம இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை மறைக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட நாடகம் ஆடியிருக்காங்க. டயானா இந்த விஷயத்தை தந்தைக்கு தகவல் கொடுத்திருக்காரு. தகவல் அறிந்து வந்த டயானாவோட தந்தை அவர்கிட்ட கேட்டதுமே எதுவுமே நடக்காத போல திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம மயக்கம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டயானாவோட தந்தை 9 நாட்களே ஆன குழந்தை எப்படி இறந்திருக்கும், காலையில் வரும்போது நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் அடைகிறாரு. குழந்தைய பார்த்து அவர் யூகிச்சது சரிதான். அவருக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிறது என்னதுன்னா, எப்படி குழந்தை இறந்திருக்கும், நமக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதை இவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு டயானாவோட தந்தை. இதுக்கப்புறம் டயானாவை கூப்பிட்டு கேட்கும்போது அதற்கு டயானா தன்னோட கணவர் போர்வையை போட்டதால குழந்தை இறந்து போனதாக தந்தையிடம் சொல்லிட்டு நாடகம் ஆடியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஜீவா தன்னோட தந்தைகிட்ட கூட சொல்லலைங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இவங்க 2 பேரும் சொன்னதில் ரொம்பவும் குழப்பம் அடைஞ்சு வீட்டு வெளியே நின்று பேசிட்டு இருந்தப்போ ஜீவாவும் டயானாவும் இந்த ஒரு செயலை கண்ணிமைக்கிற நேரத்தில் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த குழந்தையோட உடலை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் தண்ணி போகிற கால்வாயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த குழந்தையோட உடலை உடனே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செயலை பார்த்துட்டு டயானாவோட தந்தை ரொம்பவுமே சந்தேகம் அடைஞ்சு இது சரியானது இல்லை அப்படின்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்
அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது மகளான டயானாவிற்கு ஒடுக்கத்தூர் அரசு ஆரம்ப நிலையத்தில் கடந்த 27ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்ததாகவும் 9 நாட்கள் முடிந்து தாயும் குழந்தையும் நலமுடன் வீட்டிற்கு வந்ததாகவும், ஆனால் காலையில் 11:30 மணி அளவில் குழந்தை மர்மமான முறையில் வாய் மூக்கு காது வழியா ரத்தம் வடிந்தவாறு இறந்து கிடந்திருக்கு. மேலும் குழந்தை இறந்த விஷயத்த அக்கம் பக்கம் மற்றும் உறவினர்களுக்கு கூட சொல்லாம வீட்டின் அருகிலேயே புதைச்சிட்டாங்க. இதனால என்னோட பேத்தியின் இறப்புல சந்தேகம் உள்ளதால அந்த குழந்தையோட சடலத்தை எடுத்து விசாரணை செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. விசாரணை செஞ்சாதான் இறப்புக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும்னு அதுல சொல்லியிருக்காரு. இந்த ஒரு புகாரை எடுத்துக்கிட்ட வேப்பங்குப்பம் எஸ்ஐ என்ன பண்றாருன்னா, அவரோட டீமை கூட்டிக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போறாங்க. அங்க போய் விசாரணை செஞ்ச எஸ்ஐ பாஸ்கரனுக்கு ஷாக் கொடுத்த அதிர்ச்சியான விஷயங்கள். அது என்னன்னா, கணவன் மனைவி 2 பேருமே குழந்தை இறந்த துக்கம் கொஞ்சம் கூட காட்டிக்காம இயல்பா இருந்திருக்காங்க. 2வது, ஜீவாவும் டயானாவும் இருவரும் பேசி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்லியிருக்காங்க. போலீஸாரும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, அவங்க கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டே அவங்கள கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. சுதாரித்து கொண்ட ஜீவாவும் டயானாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட முதல் குழந்தைய அங்கேயே விட்டுட்டு காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே துரத்தி சென்ற காவலர்கள் அவங்கள பிடிக்க முடியலை. ஏன்னா அது ரொம்பவும் அடர்ந்த மலைப்பகுதியாக இருந்திருக்கு. இதனால் டயானாவும் ஜீவாவும் காட்டுக்குள்ளே போய் பதுங்கியிருக்காங்க. இந்த ஒரு செயலை பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைந்து போயிட்டாரு அந்த ஒரு எஸ்ஐ. பெற்றோர்கள் விற்று சென்ற நிலையில் அந்த 2 வயது குழந்தை ரொம்பவும் கதறி எழுத நிலையில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து கல் நெஞ்சு கூட கரைய வைப்பதாக இருந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை கேட்டு இன்ஸ்பெக்டர் தமிழரசி அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. இதனை எடுத்து புதைக்கப்பட்ட குழந்தையோட உடலை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தப்பிச்சு போன அந்த ஒரு தம்பதியை பிடிச்சே ஆகணும்னு அவங்களோட டீமை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வலை போட்டு தேடிட்டு வந்த அந்த ஒரு தம்பதி அந்த பகுதியில் இருந்த அவங்களோட உறவினர் வீட்டில் இருந்தது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதை நோட்டமிட்ட போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு விரைந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததும் அவங்க நினச்சது சரிதான். ஆமாம், அவங்களோட உறவினர் வீட்டில் அவங்க 2 பேரும் இருக்க வந்தது உண்மை. அங்கிருந்த ஜீவா மற்றும் டயானாவை கைது செய்ததோடு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த உமாபதியையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தெரிய வந்த அதிர்ச்சியான ஒரு தகவல். அது என்னன்னா, போலீஸ் நடத்திய விசாரணையில் பெண் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் விஷப்பால் கொடுத்து அந்த குழந்தையை கொன்றோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு செயலுக்காக காவலில் வைத்திருந்த அந்த ஒரு தம்பதியை கோர்ட்டில் நீதிபதி முன்னாடி ஆஜர் பண்ணுறாங்க. இந்த ஒரு வழக்கை பார்த்த நீதிபதி அவர்களை 15 நாள் காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தந்தையான ஜீவாவை வேலூர் ஆண்கள் மத்திய சிறையிலும் டயானாவை வேலூர் பெண்கள் தனிச்சிறையிலும் அடைக்க உத்தரவிட்டிருக்காரு. ஹலோ மை டியர் டிஎஸ்டி. எவ்வளோ பெரிய மன உளைச்சல்ல இருந்தாலும் ஒரு பிஞ்சு குழந்தையோட முகத்தை பார்த்ததுமே நம்மளை அப்படியே மனம் மாற செஞ்சிடும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒரு பச்சிளம் குழந்தைய கொல்றதுக்கு இவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு தெரியல. இவங்களுக்கு கொடுத்த தண்டனை சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை போன்று மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.